ஆண்டுக்கு 6 சிலிண்டர், மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பாரா விஜய்? தொடர்ந்து பரப்பப்படும் பொய்ச் செய்திகளால் அது முதலமைச்சர் திரு விஜய்க்கே ஆபத்தாக முடியும். திட்டமிட்டு இந்த பொய்ச் செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் யார்? இதற்கு என்ன முடிவு? பார்க்கலாம் அந்த பொய்களை இந்த காணொளி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல பெரிதும் பரப்பக்கூடிய பொய்ச் செய்திகள் இன்றைக்கும் தொடர்ந்து உலா வந்து கொண்டே இருக்கு. இதுல இன்றைக்கு நம்ம இந்த காணொலியை பதிவு செய்வதற்கும் முக்கியமான காரணம் அப்படின்னா, தொடர்ந்து வரக்கூடிய இந்த போலி செய்திகளை எந்த இடத்திலேயும் தாவேக்காவை சார்ந்தவர்கள் மறுக்கல. ஆனால் நம்ம மீறி கேள்வி கேட்டா இதை நாங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இந்த பொய் செய்திகள் எல்லாம் தவறு அப்படின்னு அவங்க இன்று வரைக்கும் மறுக்காமல் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல. குறிப்பா த ஹிந்து நாளிதழுடைய உண்மை கண்டறியும் குழு தலைவர் திரு டி சுரேஷ்குமார் அவர்களுடைய நேர்காணல், தொடர்ந்து அவருடைய பேச்சுகளை நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. அதுல என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார்? குற்றச்சாட்டு என்பதை விட இந்த அரசுக்கு அவர் சுட்டிக்காட்டுவது, தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்களால் இது ஒரு அபரிவிதமான எதிர்பார்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மீது ஏற்படுத்தி, அது நிறைவேறாத போது மக்களிடையே ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தும். உள்ளபடியே இந்த பொய் பிரச்சாரமே திரு விஜய்க்கு ஆபத்தாக முடியும் என்று ஒரு நல்லெண்ணத்துல அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கலாம். ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. இப்ப திரு விஜய் அவர்கள் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதை பற்றி அவர் அதை அறிவித்து அதை கொடுத்திருந்தால் நம்ம அதை தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள்ல பரப்பலாம். பரப்புறவங்களுடைய நோக்கத்தை நம்ம சொல்றோம். யார் பரப்புறாங்களோ அவங்க. இல்ல மாதம் 2500 மகளிர் உரிமை தொகையை விஜய் கொடுத்து விட்டார் அப்படின்னா அதை சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்க பரப்பலாம். இல்ல வேலை இல்லாத பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபாய் அறிவித்தார் இல்லையா, அதை கொடுத்திருக்காரு அப்படின்னா அதையும் அவங்க தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரம் செய்யலாம், பரப்பலாம். இல்ல தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார் இல்லையா, அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படின்றத விஜய் செய்தார் என்றால் அதையும் அவங்க தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்பலாம். இதையெல்லாம் தாண்டி ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல்வர் விஜய் அவர்கள் மேடையில 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்கிற பொழுது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் மேடையில ரொம்ப ஆச்சரியத்தோட, இந்த படங்களை வரும் இல்லையா, சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட மேடையில பேசியிருந்தார். அப்ப 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை விஜய் நிறைவேற்றி இருந்தால் நம்ம இதை வரவேற்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் கொடுத்த அதிர்ச்சி, உள்ளபடியே அவருக்கு நம்பி வாக்களித்தாங்க இல்லையா, எங்களுடைய பேத்தி சொல்லி வாக்களிச்சேன், மகள் சொல்லி, மகன் சொல்லி, இல்லைன்னா சாப்பாட்டுல விஷயத்தை கலந்துருவாங்கன்னு சொல்லி மிரட்டினாங்க, அதனால வாக்களிச்சுன்னு அப்படி வாக்களித்தவர்களுக்கெல்லாம் விஜய் கொடுத்த ஷாக் இந்த ஷாக். அப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம், தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரங்களை பரப்புறவங்க இதை எதையுமே பண்ணாம, குறிப்பா தலித் மக்களுக்கான வாய்ப்பை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். தேர்தல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் பொழுது எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு பொது தொகுதிகளை தலித்ல நிக்க வச்சிருக்காரு அப்படின்ற முதல்ல பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி நிக்க வச்சது ஒரே ஒரு பொது தொகுதியில 20 பேரை திரு விஜய் அவர்கள் தலித்தை நிக்க வைத்தார் அப்படின்ற பொய். அதை தாண்டி அதுல 5 பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற பொய். இதெல்லாம் உண்மையான உள்ள போய் பார்த்தா அப்படி நடக்கல. ஒரு தொகுதியில நிக்க வச்சு அந்த ஒரு தொகுதியிலும் தோல்வியடைந்திருக்கிறார். அந்த தொகுதி சங்கரன் கோவில். இப்படி தொடர்ந்து இந்த தலித் மக்கள் முதல் முறையாக திரு விஜய் அவர்களுடைய சட்டமன்றத்தில் அவர் தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற பொய் பிரச்சாரங்களை அவர் செய்தார். அதை தாண்டி படித்தவர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியல், அது இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல. எத்தனை பேர் மருத்துவரா இருக்காங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா நான் ஜோசியம் பார்க்கறதுல மருத்துவர் அப்படின்னு. அப்ப மருத்துவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, பட்டதாரிகள் இத்தனை பேர் இருக்காங்க, ஐஐடியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இதையெல்லாம் கூட்டி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 126 வந்திருக்கு. வெற்றி பெற்றவர்கள் 108, திரு விஜய் அவர்களோடு சேர்த்தா கூட அது 107, ஒருத்தரை கழிச்சா கூட. ஏன்னா விஜய் அவர்கள் 2 தொகுதி
ஆனா இவங்க கணக்கு போட்டு பார்த்தா 126 வந்திருக்கு. இது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்படின்றத தான் அந்த இந்து நாளிதழுடைய உண்மை கண்டறியும் குழுவுடைய தலைவர் வந்து சொல்லி வெளியிட்ட மிக அதிர்ச்சியான செய்தி. பிறகு இந்த ஆமை குஞ்சுகளை கொண்டு போய் கடற்கரையில விடுறது, அதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல நான் ஆய்வு செய்ய வந்திருக்க மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில போயிட்டு மருத்துவரை போல அந்த ஒயிட் கோட்டை போட்டுட்டு ஆய்வுக்கு போனது என்பது, இப்ப அவங்க ஆய்வுக்கு போன மாதிரி மற்றவர்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இந்த பேருந்தை நான் ஆய்வு செய்ய போறேன், நான் பேருந்து ஓட்டுறேன் அப்படின்னு அவர் ஆய்வுக்கு போனா அது என்னவாகும்? இல்ல நான் ஒரு ஆசிரியராக போய் ஒரு நாளைக்கு ஆய்வுக்கு போறேன் அப்படின்னா அந்த இடம் என்னவாக இருக்கும்? இப்படி தொடர்ந்து இந்த ஆய்வுக்கு போற இந்த மாதிரியான வீடியோக்களை பதிவு செய்து அதை வெளியே பரப்புறது அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய இத்தனை வேலையும் தான் இன்றைக்கு விஜய்க்கு ஆபத்தாக வந்து நின்று இருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர் அப்படின்ற அந்த பொய்யும் இன்றைக்கும் உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு பட்டியலிட்டு தொடர்ந்து எல்லாரும் சமூக வலைத்தளங்கள்ல போடுறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த பெண் அமைச்சர்கள் எல்லாம் யார்? குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தது, ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தது, கடந்த ஆட்சியில திரு கீதா ஜீவன், அதிமுக ஆட்சியில வளர்மதி என தொடர்ந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற பட்டியலை எடுத்து நம்ம சமூக வலைத்தளங்கள்ல கொடுத்தாலும் கூட இந்த பொய் பிரச்சாரம் எங்கேயும் நிற்கவில்லை. ஒரு படி மேல அவர் பதிவு செய்கிறார். அந்த இந்து நாளிதழுடைய அந்த ஆசிரியர் சொல்றாரு, இது பாகிஸ்தான் வரைக்கும் இந்த பொய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு. அப்ப நாம் சொல்ல வேண்டியது, இதை எதையுமே அந்த தரப்பு மறுக்கல, ஆனா நாங்க இதை பண்ணல அப்படின்றதுலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க. இதை மறுத்து பேச வேண்டியது அந்த தரப்பு தான். தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரங்களை யாரும் செய்யக்கூடாது அப்படின்றத மறுத்து பேச வேண்டிய தரப்பு மௌனமாக இருப்பது தான் உள்ளபடியே ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. அப்ப 6 சிலிண்டர் கொடுப்பதாக சொன்னது திரு விஜய் அவருக்கு பெரும் சவாலாக இருக்கிற இந்த வேளையில, மாதம் 2500 ரூபாய் கொடுப்பது மிக சவாலாக இருக்கக்கூடிய இதே வேளையில, 4000 ரூபாய் பட்டதாரிகளுக்கு கொடுப்பது சவாலாக இருக்கக்கூடிய வேளையில, இந்த வேளையில் கவனம் செலுத்த வேண்டிய தாவேக்காவும் தாவேக்கா பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் இந்த பொய் தொடர்ந்து வருவதை கண்டிக்கணும், நிறுத்தணும், இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது தான். இது தப்புன்னு தெரிஞ்சே அவங்களோட வாட்ஸ்அப் குழுக்களை, தாவேக்காவோட வாட்ஸ்அப் குழுக்களை தொடர்ந்து பகிர்றது, இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லைனா இது திரு விஜய் அவர்களுக்கு ஆபத்துல போய் முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப நல்ல நோக்கத்தோட உள்ளபடியே தொடர்ந்து இந்த பொய் என்பது விஜய்க்கு ஆபத்தாக முடிவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம். இனியாவது இந்த பொய் தகவல் பகிரப்படாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய அடிப்படை வேண்டுகோள். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.